நிறுவன தலைவர், திராவிட வெற்றி கழகம். அதாவது 2007ஆம் வருஷம் நேஷனல் லேபர் பார்ட்டி அப்படின்னு தேசிய அளவில் ஒரு தேசிய தொழிலாளர் அறக்கட்டளை அரசாங்கத்தில் முறையா பதிவு பண்ணி அதன் மூலமா என்ன நோக்கம் எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்ல, தொழில் நிறுவனங்கள் கிடையாது, எல்லாம் வறண்ட பூமியா இருக்குது. அதனால இங்கிருந்து வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. அதை தென் தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களை தொடங்குறதுல அரசுகள் ஒரு உயர் முன்னுரிமை தென் தமிழகத்துக்கு, குறிப்பா திருநெல்வேலி மாதிரி மாவட்டங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க தேசிய தொழிலாளர் அறக்கட்டளைன்னு தேசிய அளவில் பதிவு பண்ணி அதனுடைய சார்பு இயக்கமா 2 இயக்கத்தை தொடங்கணும். ஒன்னு தென்னாடு முன்னேற்ற கழகம், அதாவது தென் தமிழக வளர்ச்சிக்காக அந்த ஒரு இயக்கத்தையும், பொதுவான ஒரு வலிமையான திராவிட இயக்கமா இருக்கணும்ட்டு திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தையும் தொடங்கியிருக்கோம். இந்த திராவிட வெற்றி கழகங்கிற இயக்கம் எதனால தொடங்கணும்னா, தென்னாடு முன்னேற்ற கழகம் சார்பா தென் தமிழக மக்களுக்கு மட்டும்தான் போராடி கொண்டிருந்த நிலையில இந்த கரூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் இதுல சேர்ந்தாங்க. அப்ப ஒரு பொதுவான இயக்கமா இருக்கணும், தென்னாடு முன்னேற்ற கழகம்னா தென் தமிழக முன்னேற்ற கழகம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம், வலிமையான ஒரு திராவிட இயக்கமா உருவாக்கணும்னு சொல்லி போன 2024ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தின அன்னைக்கு திராவிட வெற்றி கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு மாவட்டத்தில் வச்சு எல்லா மாவட்ட செயலாளர்களையும் அளவணைச்சு எல்லாரையும் அழைச்சி அந்த இயக்கத்தை இன்னைக்கு தொடங்கணும். அந்த நிறைய நிகழ்ச்சிகள், போராட்டங்கள் நிறைய நடத்திருக்கிறோம். அதையெல்லாம் வர 23ஆம் தேதி நெல்லை பிரஸ் கிளப்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்ல, இந்த திராவிட வெற்றி கழகங்கிற பெயரை நேத்து அவர் கட்சியை சென்னை பிரஸ் கிளப்ல தொடங்கும் போதுதான் எங்களுக்கு தெரியும். இதை ஒரு 15 பேரை வச்சு இப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு குழு அவர் அமைச்சு ஒரு 15 பேர் அமைச்சு, அந்த 15 பேர் கொண்ட குழு 15 நாளா யோசிச்சு எங்களுடைய பெயரை தான் வைப்பாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. 1.5 வருட காலமா நாங்க நிறைய நிகழ்ச்சிகளை கொங்கு மண்டலத்திலும் சரி, தென் மாவட்டங்களிலும் சரி, டெல்டா மாவட்டங்களிலும் சரி தொடர்ந்து செயல்பட்டு இருக்கோம். இதை பத்திரிகையில வந்த செய்திகள்லாம் நாங்க வச்சிருக்கிறோம், போட்டோவோட செய்திகள்லாம். இதை இவர் ஆரம்பிப்பார் நாங்க எதிர்பார்க்கல. இந்த பெயரை அவர் பயன்படுத்துறதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். சொல்லுங்க. இயக்கமாக நடத்திட்டு இருக்கிறோம். அதாவது தேசிய தொழிலாளர் அறக்கட்டளையினுடைய சார்பு இயக்கமா இதை வழி நடத்திட்டு இருக்கிறோம். இதை நாங்க அரசியல் கட்சியா பதிவு செய்யறதுக்கு நம்ம தேர்தல் கமிஷன்ல எல்லாவித ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்குது. அவரும் இன்னும் பதிவு செய்யல. அதற்கு முன்னதான் நாங்க உள்ள கொடுத்துட்டோம். எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு தேர்தல் கமிஷன்ல யாருக்கு இது தீர்ப்பு வருதுங்கிறத பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் இருக்கும். நிச்சயமா கிடையாது. ஏன்னா நாங்க 1.5 வருடமா அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம், திராவிட வெற்றி கழகத்தை. அவர் நேத்து தான் தொடங்கி இருக்கிறார். அவர் தான் விட்டு கொடுக்கணும்.